மக்களே! வெல்கம் பேக் டூ ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டூ ஒன் மோர் லாங் வீடியோ. ஸோ கண்டிப்பா ஃபுல் வீடியோ பாருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இந்த லாங் வீடியோ உங்க கூட ஷேர் பண்றது எனக்கு ரொம்பவே கிரேட்ஃபுல் அண்ட் ரொம்பவே புடிச்ச வீடியோ. அண்ட் நெறைய விஷஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாரி எனக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. நான் ஷார்ட்ஸ்ல அது கன்வே பண்ணியிருந்தேன். ஸோ அதனால லாங் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. என்கிட்ட வீடியோஸ் எல்லாம் வந்துருச்சு. பட் ஸ்டில் நான் போஸ்ட் பண்ணல. ஏன்னா எனக்கு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்ததுனால, இது முடிச்சுட்டு லைனா வந்து வெட்டிங் வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த விளாக் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா, நான் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்தது தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கிரிவலம் கிடையாது. இது என்னோட செகண்ட் டைம் பட் தேர்ட் டைம் விசிட் டு திருவண்ணாமலை. ஸோ எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன் அப்படின்னுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி தான் திருவண்ணாமலை போயிட்டு வந்தா கண்டிப்பா என் லைஃப்லயுமே இந்த மாரி நெறைய நடந்திருக்கு. அது ஒன்னொன்னுமே உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ நாங்க பிளான் பண்ணது வந்து ஒரு சாட்டர்டே, சண்டே. எனக்கு ஹொசூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு ஆல்மோஸ்ட் 3 1/2 to 4 ஹார்ஸ் எடுக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து சாட்டர்டே ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 11:30 12க்கு கிளம்ப ஆரம்பித்தோம். ஒரு 3:30 4க்குலாம் ரீச் ஆகிட்டோம். அண்ட் ரூம்ஸ் வந்து இங்கே வீட்டிலேருந்தே பார்த்து புக் பண்ணிட்டோம். ஒரு ₹1000 கொண்டு இருந்துச்சு. ஸோ 3 ஷேரிங்க்கு அது நாங்கள் இங்கேருந்தே புக் பண்ணிட்டோம். அண்ட் ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு ரூம்ஸ் எல்லாமே. இன்கேஸ் உங்களுக்கு அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா, நான் வந்து கீழே கேளுங்க. நான் கமெண்ட் பண்றேன் அவங்களோட நம்பர். ஸோ எதுவுமே எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் நாங்களே தேடி கண்டுபிடிச்சு தான் அந்த கான்டாக்ட் எடுத்தோம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு 2 ஹார்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 5:00 லஞ்ச் சாப்பிட்டு 7:00லேருந்து நாங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணோம். எக்ஸாக்ட் 7:06க்கு நாங்கள் கோயில் முன்னாடி இருந்து ஆரம்பித்தோம். அண்ட் நீங்கள் சம்மர் டைமில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6க்கு மேலே கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நடக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. ரோடெல்லாம் செம்மையாக கொளுத்திட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஈவினிங் மேலே ஆரம்பிங்க. எங்களை மாதிரி ஒரு 7க்கு. நாங்கள் 7க்கு ஆரம்பித்து மெதுவாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் டோட்டலாக 7 லிங்காஸ் இருந்துச்சு. ஒரு ஒரு இடத்துக்குமே நாங்கள் உள்ள வரைக்கும் போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சு திருவண்ணாமலை போயிட்டு கிரிவலம் போயிட்டு வாங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். அங்கே வந்து கிடைக்கிற வைபே டிஃப்ரெண்ட். அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நான் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை நீங்கள் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு. கண்டிப்பாக உங்களுக்கு மனசார இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கடவுளே உங்களை அந்த இடத்துக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து ரியாலிட்டி. நம்ம நினச்சா போயிட முடியாது. பட் கூப்பிட்டா கண்டிப்பாக போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான். அண்ட் எனக்கு மனசுக்குள்ளே இருந்த ஒரே விஷயம், என்னோட கல்யாண வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி கிரிவலம் போயிட்டு வரணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை வச்சுருந்தேன் ஃபஸ்ட்லேருந்தே. ஸோ அதே மாதிரி எனக்கு கரெக்டாக ஏப்ரல் அந்த சாட்டர்டே சண்டே அமைஞ்சிச்சு. ஸோ கரெக்டாக போய் கிரிவலம்லாம் முடிச்சுட்டு வந்து இதுக்கு மேலே தான் நம்ம கல்யாண வேலையை ஆரம்பிக்க போகிறோம். எனக்கு வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது அப்படி தான். ஸோ அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் திங் வந்து லாஸ்ட் இயர் லைக் 2025 ஏப்ரலில் தான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து திருவண்ணாமலை நான் போயிருந்தேன். அது வரைக்கும் லைஃப்பில் நான் திருவண்ணாமலை போனதே கிடையாது. இது வந்து எனக்கு ஒரு 3 1/2 to 4 கிலோமீட்டர்ஸ் தான் 3 1/2 ஹார்ஸ் தான் கிட்ட இருந்தாலும் என்னால் போக முடிஞ்சதே இல்லை. ஸோ லாஸ்ட் இயர் ஏப்ரலில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணேன். அப்போ நான் கிரிவலம் போகிற ஐடியாவே எனக்கு இல்லை. எனக்கு எதுவுமே தெரியாது கிரிவலம் பற்றிலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வந்துட்டேன். அண்ட் செகண்ட் டைம் நவம்பரில் ஃபர்ஸ்ட் எவர் கிரிவலம் நாங்கள் போனோம். அப்போ போகும்போதும் எனக்கு ரொம்ப 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 ஒரு மாதிரி பீஸாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. ஒரு மாதிரி டிவைன் ரொம்ப பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அது முடித்ததுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரியே ஏப்ரல்லையே வந்து போகணும்னு நினச்சேன். அது மாதிரி போயிட்டு வந்துட்டோம். ஸோ இது தேர்ட் டைம் நான் திருவண்ணாமலை போகிறது. அண்ட் இந்த நவம்பர் டு ஏப்ரல்குள்ளேயே என்னோடய மேரேஜும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே நினைப்பாங்க, நான் 14 கிலோமீட்டர் எப்படிடா நடக்க போகிறோம், என்னால் 1 கிலோமீட்டர் நடந்தாலே டயர்டாயிருவேனே அப்படின்னு. அப்படிப்பட்ட கேட்டகிரியில் இருக்கிற பொண்ணு தான் நானும். ஒரு 1 கிலோமீட்டர் நடக்க சொன்னாலே நான் ஒரு 1000 வாட்டி யோசிப்பேன். இதில் 14 கிலோமீட்டர்ஸ் எப்படி நடக்க போகிறோம். 14னா எக்ஸாக்ட் 14 வராது, அதுக்கு மேலேயுமே வரும் 15 16 17. ஸோ இந்த மாதிரி நிறைய கிலோமீட்டர்ஸ் வரும். நானுமே அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது. நடக்கவே முடியாது போல், நம்ம நடுவில் உட்காந்துட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. பட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்கும் பின்னாடியிலேருந்து, நீ நடந்துருவ அப்படின்னு. அப்படி தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமுமே முடித்தோம். பட் நான் ரியலில் சொல்கிறேன், நீங்கள் நடந்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் நீங்கள் நடந்த ஃபீலே இருக்காது. கால் வலி சுத்தமாக இருக்காது உங்களுக்கு. இதை நான் வந்து 2 டைமுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நடக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த கால் வலி, கால் எரியறது எல்லாமே தெரியும்.
ஆனா நடந்து வந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாது. அதோட ஹாப்பினஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். அந்த ஹாப்பினஸ் நீங்க என்ன பண்ணாலுமே கிடைக்காது. அந்த மாரி ஒண்ணு இருக்கும். நான் வந்து இது வேர்ட்ஸ்ல லைக் சொல்றத விட உங்கள நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் பார்க்க சொல்லுவேன். அண்ட் லாஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் வந்து சொல்லவே முடியாது. கால் முன்னாடி எப்படி எடுத்து வைக்கிறோன்னே நம்பளுக்கே தெரியாது. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த லாஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ். அவ்ளோ எரியும் காலு. முன்னாடி எப்படி எடுத்து வைக்க போறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிதான் இருக்கும். ஆனா, நீங்க நடந்துருவீங்க. அது ஒரு மாரி ஒரு எனர்ஜி கிடைக்கும். அது ஒரு ரோடு இருக்கு. அந்த ஒரு கிரிவலம்க்கு கரெக்ட்டா அந்த லாஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ்ல ஒரு ரோடு ஆரம்பிக்கும். அந்த ரோட்லேருந்து ஒரு ஒரு ஸ்டெப்புமே வந்து அவ்ளோ வலிக்கும் நம்பளுக்கு. ஆனா, அது வலிச்சாலுமே நம்ம முடிச்சுருவோம். ஸோ அந்த மாரி ஒரு இதுதான். இதெல்லாம் வேர்ட்ஸ்ல சொல்றத விட நான் அவங்கள வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நான் கண்டிப்பா பார்க்க சொல்லுவேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோட திருவண்ணாமலை கிரிவலம் நடந்துச்சு. நைட் ஆல்மோஸ்ட் 1 மணிக்கெல்லாம் போய் ரீச் ஆயிட்டு ரூமுக்கு போயிட்டோம். அண்ட் ஒரு 4 மணி வரைக்கும் தூங்கிட்டு, தூங்குறோன்ற பேர்ல அப்படியே உட்காந்து கதை பேசிட்டு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு மறுபடியும் ரெடி ஆக ஆரம்பிச்சுட்டோம். ஏன்னா நாங்க காலையிலேயே தர்ஷனத்துக்கு போயிட்டு வந்துட்டோம்னா கூட்டம் கம்மியா இருக்கும். ப்ளஸ் வெயில் காலம்ன்றதுனால மத்தியானம் வந்து க்யூல நிக்க வேணாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு 7:30க்குலாம் வந்து கிளம்பிட்டோம். கோயில்ல போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு. 2 என்ட்ரன்ஸ் இருக்கு. நாங்க வந்து பேக் என்ட்ரன்ஸ்ல ₹50 எந்த சைடு போனாலும் ₹50 இருக்கும். பட் நாங்க பேக் என்ட்ரன்ஸ்ல போயிட்டோம். ஏன்னா எங்க ரூம் அங்க இருந்ததுனால ₹50 குடுத்து க்யூல நிக்க ஆரம்பிச்சோம். ஒரு 7:30 அப்படி. ஸோ உள்ள போயிட்டு வெளில வரதுக்குள்ள ஒரு 9:30, 10 எங்களுக்கு வந்து 2, 2 1/2 ஹவர்ஸ்லயே தரிசனம் முடிஞ்சிருச்சு. ஒரு ரீசன் காலையிலேயே போனதுனால. செகண்ட் ரீசன் வந்து நாங்க வந்து பின்னாடி ₹50 க்யூல போனதுனால நாங்க சீக்கிரம் முடிச்சுட்டு, வெளியில வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து பேசிட்டு, அவ்வளோ பசி வெளில வந்ததுக்கப்புறம் உடனே போய் தோசைலாம் சாப்பிட்டு, ரொம்ப ஒரு மாரி கம்ப்ளீட்டா இருந்துச்சு எனக்கு. அப்பாடா! இது தான்டா நம்மளுக்கு வேணும் அப்படின்ற மாரி எனக்கு இருந்தது. அண்ட் கண்டிப்பா நடக்கிற எல்லாத்துக்குமே பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கடவுள்கிட்ட இருந்து தான் வருது. இப்ப நடக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்குமே. ஸோ நான் அப்கமிங் விளாக்ஸ்ல கண்டிப்பா நான் ஷேர் பண்ணுவேன். என்னோட வெட்டிங் பத்தி, என்கேஜ்மெண்ட் பத்தி எல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி இது ஷேர் பண்ணிட்டு அது பண்ணணும்னு தான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து ஒரு மாரி ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இதுதான் என்னோட பியூட்டிஃபுல்லான கிரிவலம் திருவண்ணாமலை ஜர்னி. இதுக்கு மேல வர விளாக்ஸ் எல்லாமே வந்து நான் உங்க கூட என்னோட வெட்டிங் பத்தி எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இவ்வளோ நேரம் பொறுமையா உட்காந்து இத பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். கண்டிப்பா உங்களையும் போய் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் வர சொல்லுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இன்னும் நெறைய நெறைய வீடியோஸோட அப்கமிங் இந்த ஜர்னி பத்தி உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க.